போலாமா? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி 38வது ஆண்டில் அடிவைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான நாள். 38 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி சமூக நீதி, மது ஒழிப்பு, அனைவருக்கும் தரமான இலவச கல்வி, இலவச மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, வேளாண் பிரச்சனைகளுக்கு தீர்வு, அனைத்து விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் உட்பட தமிழ்நாட்டின் சமூக நீதி, இடஒதுக்கீடு பிரச்சனைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாடு வரலாற்றிலே பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டுவிட்டு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுத முடியாது. அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே இவ்வளோ நன்மைகள் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் செய்து வருகின்றோம், இனியும் நாங்கள் செய்வோம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாக தமிழ்நாட்டின் மக்களுக்காக, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக போராடி, இது காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பிரச்சனை, அப்படி வேற எந்த ஊழல் பிரச்சனை, கனிம வள கொள்ளையிலிருந்து, மணல் கொள்ளையிலிருந்து தொடர்ந்து எங்களுடைய நிலைப்பாட்டை அழுத்தம் கொடுத்து, அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதற்கு தீர்வுகள் கொண்டு வருகின்றோம். சார், இப்போ மேகதாது பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆளும் அரசு சீக்கிரம் இந்த கூட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அது அவசியமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். நம்முடைய தமிழக சட்டமன்றத்தில் உள்ள இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாகவே இதை செயல்படுத்த வேண்டும். காரணம், கர்நாடக அரசு இந்த மேகதாது அணை கட்டுவதற்காக வேகமாக அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அத்துணை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து எப்படியாவது அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது கர்நாடக அரசு. ஆனால் நாம் இன்னும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட நாம் கூட்டவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம், அது போதுமானதில்லை. சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு அத்துணை கட்சி தலைவர்களும் அத்தனை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும், மற்றொரு பக்கம் பல்வேறு வகையான வழக்குகளை போட வேண்டும். அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தமான வழக்கு, குடிநீர் சம்பந்தமான வழக்குகள், ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்களோ அது இல்லாமல் விவசாய சம்பந்தமான வழக்குகள், ஒப்பந்தம் சம்பந்தமான வழக்குகள், காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு சம்பந்தமான வழக்குகள், உச்சநீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தமான வழக்குகள், இப்படியெல்லாம் பல வழக்குகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டு அதை அப்படியே அதை நிறுத்தணும். அந்த திட்டத்தை நிறுத்தி ஆக வேண்டும். இது மேகதாது விவகாரத்திலேயே ரொம்ப தீவிரமா இருக்காங்க கர்நாடகா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், அனைத்து கட்சிகளும் சேர்றதா இருக்கட்டும், அரசு ஒரு கடிதம் எழுதுறதோட சட்டமன்றத்தில் தீர்மானம், கடந்த காலங்களையும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணப்பட்டு, ஒரு தீர்மானம் போடுறதா இருக்கட்டும், ஒரு கடிதம் எழுதுவதாக இருக்கட்டும், இந்த அரசும் தொடர்ந்து இது பண்றப்போ ஒரு லெத்தாஜிக்கா இருக்காங்களா? அவங்க அதை ஒரு சுணக்கம் ஏற்படுதா, இல்ல அவங்க தீவிரமா இல்லையா மேகதாது அணை கட்டுறதுல எதிர்ப்பு தெரிவிக்கிறது? அமைச்சர்கள் யாருமே சந்திக்கல இன்னும். அதுதான் இப்போ செய்யணும். தமிழ்நாட்டோட முதன்மை பிரச்சனை இந்த மேகதாது அணையை கட்டக்கூடாது, கர்நாடகா கட்டக்கூடாது. ஏன்னா கர்நாடகா அவர்கள் அந்த அணையை கட்டிவிட்டால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. கட்டிவிட்டால் மட்டும் இல்லை, அடிக்கல் நாட்டினா போதும், நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா கடந்த கால அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம அனுமதி இல்லாமல் ஹேமாவதி, ஆரங்கி, கபினி இந்த 3 அணைகள் 1970, 71, 72 கட்டிட்டாங்க, அனுமதியே இல்லை. இப்பயும் அதே மாதிரி ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம அடிக்கல் நாட்டுறோம், கட்டுவோம். ஏன்னா மத்திய அரசு கர்நாடகா அரசை தான் ஆதரிக்கும். பிஜேபியில் மத்தியில் இருக்கிற பிஜேபி கர்நாடகாவை தான் ஆதரிக்கும். ஏன்னா அவங்க வருகின்ற தேர்தல் 2028 கர்நாடகாவில் தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலில் பிஜேபி அவங்க அடுத்தது ஆட்சிக்கு வரணும்னு மத்தியில் இருக்கின்ற பிஜேபி அரசுக்கு எண்ணம். அதனால் மேகதாது அவங்க எதிர்க்க மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது காங்கிரஸும் எதிர்க்காது, பிஜேபியும் எதிர்க்காது. அதனால் இதில் இன்னும் அவசரம் காட்டணும். முதலமைச்சர் அவர்கள் இதில் தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையாக இன்றைக்கி அதை பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு
சட்ட போராட்டம், அரசியல் போராட்டங்கள் செய்யணும். அதே போன்ற 38வது ஆண்டு தொடக்கம் கடந்த ஒரு வருடமாக பாமக நடைபெற்ற உட்கட்சி பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொண்டர்கள் மத்தியில இருவேறு அணிகளா பிரிஞ்சிருந்தாங்க, இருவேறு இதா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாமக நிறுவனர் தரப்புலையும் தலைவர் தரப்புலையும். ஸோ இப்போ ஒன்றிணைந்துட்டீங்க, இனிமேங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் சேரப்படுமா? பிரிந்து அவங்க ஐயா சைடு இயங்குனவங்களுக்கு வந்து பொறுப்புகள் வழங்கப்படுமா? அவங்க எந்த மாதிரியான அரசியல் எதிர்காலத்தை நோக்கி இருக்க போறாங்க பாமக? இது எங்க உட்கட்சி பிரச்சனை, இது எங்களுக்குள்ள நாங்க பேசி தீர்வு கொண்டு வருவோம். நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி ஊடகம் நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நான் ஓகே, சரியா? நன்றி.